கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 5:18, ரோமன்ஸ் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இப்போ இதுவரை ஆதாமுடைய காரியத்தையும் கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் ஒப்பிட்டு சொன்னவர் இப்போ ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரே வரியில் என்ன சொல்கிறாரு? எப்பா, ஆதாம் செய்தது எப்படி எல்லாரையும் கொண்டு போய் பாவத்தில் உண்டாக்குச்சோ, எப்படி ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை என்ன பண்ணுது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை என்ன பண்ணுச்சு? பாவத்தை கொண்டு வந்துச்சு. அந்த பாவம் எதை கொண்டு வந்தது? நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது. அதனால நமக்கு என்ன உண்டாச்சு? மரணம் உண்டாச்சு. அது என்ன பண்ணுது? நம்மளையும் தேவனையும் பிரித்தது. இது ஆதாம் மூலமாக வந்தது. அதே சமயத்தில் இன்னொரு காரியம் நடைபெறுந்தது. என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல். எங்க? கல்வாரி சிலுவையில் கீழ்ப்படிஞ்சாரு. அது என்ன பண்ணுது? நம்மேல் உண்டான சாபத்தை அப்படியே மாற்றி போட்டது. அது மாத்திரமல்ல, மரணத்திலிருந்து மீட்டெடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் மாற்றி நம்மை நித்திய காலத்திற்கும் தேவனுக்குரியவர்களாய் மாற்றியது. ஏன்னா நீங்கள் இதே ரோமர் 5ஆவது அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும்போது, இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ எப்படி ஒரு மனுஷன் பாவம் பண்ணா அதனால மொத்த மனித குலமும் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் கீழ்ப்படிந்தாரு, அதனால அவருக்கு உண்டான நீதி எல்லாருக்கும் உண்டாச்சு என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் இதே ரோமர் 4ஆவது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ என்ன? எல்லா மனுஷருக்கும் இது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லும்போது என்னன்னா, இந்த பாவமும் கிருபையும் எல்லா மனிதருக்கு மேலே எப்படி பாவம் எல்லாமரையும் ஆட்கொள்ளக்கூடியதாக இருந்ததோ, அதே மாதிரி யாரெல்லாம் விசுவாசத்தில் கிருபையை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வரக்கூடியதாக. அப்போ என்ன? ஒரு கீழே வீழ்ந்து போன பாவத்தில் வீழ்ந்து போன மனுஷனை மீட்டெடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் சாபத்திலிருந்து அவனை மீட்டெடுத்து மாத்திர அவனை எப்படி முழுமையாக மாற்றக்கூடியது. அதனால தான் இதில் அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோமர் 5ஆவது 19வது வசனம் சொல்லும்போது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையிலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ என்ன? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம எல்லார் மேலேயும் அந்த கிருபை உண்டாகிறது. ஆனால் ஆதாம் மூலமாக பாவத்தில் இருந்தோம். இப்போ கிருபை மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவ நீதி பெற்றவங்களாக மாறிவிட்டோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்களும் நானும் இந்த பூமியில் பிறக்கும் போதே பாவிகளாக பிறந்தோம். ஏன்னா நம்ம பாவத்தில் ஜனிப்பிக்கப்பட்டோம். நம்ம தாய் தகப்பன் எல்லாருமே பாவத்தில் இருந்தவங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த பாவம் நமக்கு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருது. நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு நீதி உண்டாகிறது. இதை உங்களுக்கு விளங்குகிறதற்காக சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போவதற்கு முதலாவது படியில் உள்ளே போகும்போது முதலாவது கதவை திறக்கிறீங்க. அந்த கதவு என்ன? ஆதாமுனுடைய கீழ்ப்படியாமை கதவு. அதில் திறந்து நம்ம எல்லாரும் இந்த பூமியில் பிறந்து அந்த ரூமுக்குள்ளே என்ன? பாவிகள், குற்றவாளிகள், நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்கள் என்கிற அந்த இதில் இருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சு போக வேண்டியது இன்னொரு கதவு. அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த கதவு. இப்போ அந்த கதவை நம்ம திறக்கும்போது, அந்த கதவு வழியாக நம்ம உள்ளே போகும்போது நமக்கு என்ன ஒன்றாகுது? நமக்கு பெரிய விடுதலை உண்டாகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாம் நீதிமான் என்று அறிவிக்கப்படுகிறோம். நாம் நித்திய காலத்திற்கும் தேவனோடு இருக்க போகிறோம். இப்போ இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாருன்னா, இந்த முதலாவது கதவிற்கும் 2வது கதவிற்கும் நடுவில் நிற்கிறவங்க. நீங்கள் நல்லா அப்படி யோசிச்சு பாருங்கள். இந்த கதவில் பிறந்து வந்துட்டீங்க. பூமியில் பிறந்த எல்லாருமே இந்த முதல் கதவை தாண்டி வந்துட்டீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி இன்னொரு கதவு இருக்குது.
விசுவாசத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கதவை திறந்து நீங்கள் உள்ளே போகும்போது தான் கர்த்தருடைய கிருபையை பெறுறீங்க. உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் நீதிமான் என்று அறிவிக்கப்படுறீங்க. பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களா, ஆளுகை செய்யக்கூடியவங்களா இருக்கிறீங்க. எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. அப்போ இந்த கதவை திறந்து நீங்கள் உள்ளே வரும்போது தான் உங்களுக்கு இந்த பெரிய விடுதலை. ஆனால் அநேகர் இந்த கதவுக்கு பக்கத்திலே நிற்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த கதவுக்குள்ளே வராதவங்களா இருந்தால் இன்னைக்கு வந்துடுவீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ பூமியில் பிறந்த நாங்கள் எல்லாருமே ஆமாண்டவரே பாவத்தில் பிறந்து பாவத்தில் உள்ள மக்களாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு தேவை அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. அதன் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே ஒரு நித்திய வாழ்வு பெற்று உமக்கென்று வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.